ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல் நியால் கவுச்சர். என் சேனலில் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட மிஷின் சம்மந்தப்பட்ட டெய்லரிங் கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாம் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் மிஷின் இருக்குதா? தைக்க தெரியலையா? பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, உங்களுக்கு மிஷினை உங்கள் மிஷினில் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கே அந்த மிஷினில் இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ண தெரியணும். மிஷினில் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் நீங்கள் அந்த மிஷினை பிரித்து உங்களாலேயே அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி மாட்ட தெரியணும். அந்த அளவுக்கு மிஷினில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அதை நீங்கள் நல்லா அந்த நாலேஜ் வளர்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு மிஷினில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் டக்குன்னு சரி பண்ணிக்க தெரியும். சும்மா நீங்கள் கடைக்கு தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ஃபஸ்ட்டு கிளாஸ் என்னென்னா, இன்றைக்கி நம்ம பெடல் பண்ணி பழக போகிறோம். பெடல் பண்ணி பழகிறது தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நீங்கள் பெடல் பண்ணி பழகும்போது மிஷினில் இருக்கிற நூல் ஊசியெல்லாம் கழட்டிட்டு பெடல் பண்ணி பழகுங்க. நீங்கள் ஊசி போட்டே பெடல் பண்ணும்போது ரிவர்ஸில் போச்சுன்னா நீடில் உடஞ்சிரும். நீடில் உடையும் போது அந்த பிளேட்டில் இருக்கிற ஹோல் பெருசாச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கேப் விட்டு விழுகும். அதனால நீங்கள் நீடில் இல்லாமல் பெடல் பண்ணி பழகிக்கிங்க. பெடல் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் நீடில் போட்டு தைச்சி பழகுங்க. பெடல் பண்ணுறதுக்கு நீடிலெலாம் கழட்டிட்டு அந்த வீல் இருக்குல்ல, சைடில் மிஷினில் இருக்கிற வீலை சுற்றிட்டே கீழே பெடல் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லியிருக்கிற பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு மிஷின் நீங்கள் எந்த மிஷின் வச்சுருக்கிறீங்க, அந்த மிஷினில் என்னென்ன ப்ராப்ளம் வந்தால் என்னென்ன சரி பண்ணணும், எப்படி சரி பண்ணணுங்கிற வீடியோஸ் எல்லாம் என் சேனலில் இருக்குது. மறக்காமல் அந்த சேனலை பார்த்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதை சும்மா போய் கடைக்கு தூக்கிட்டு போகாமல் நீங்களே சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பழகுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பெடல் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த வீலை சுற்றிட்டு கீழே அந்த பெடலில் ஃபஸ்ட்டு ரைட் காலை மேலே வச்சுக்கோங்க. லெஃப்ட் காலை கீழே வச்சுட்டு ரைட் கால் அமுத்தும் போது 2 காலை ஒட்டுக்கு அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக விழுகும். பெடல் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரிவர்ஸ் போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிங்க. ஸ்டாப் பண்ணுறது எப்படின்னா, மேலே ஒரு வீல் இருக்குல்ல, கீழே இருக்கிற காலை பெடல் அமுத்துற ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற வீலை பிடிச்சிட்டிங்கன்னா அது நின்றும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிவர்ஸ் போகிறப்போ இப்போ நீடில் போட இருக்கிறப்ப ரிவர்ஸ் போச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. அதை நீங்கள் எப்படியாச்சும் பேலன்ஸ் பண்ணணும். கீழே காலில் தான் பேலன்ஸ் பண்ணணும். ஃபுல் பேலன்ஸும் பெடல் பண்ணி பழகும்போது காலில் தான் இருக்கணும். பேலன்ஸ் பண்ணி நிறுத்திக்கிங்க. ரிவர்ஸ் போச்சுன்னா காலில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே இருக்கிற வீலை சுற்றி விட்டுட்டு மறுபடியும் பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஊசி போடாதப்போ ரிவர்ஸ் போச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. இதே ஊசி போட்டு நீங்கள் ரிவர்ஸ் போக விட்டிங்கன்னா நீடில் உடஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் த்ரெட்டு போட்டு நீங்கள் பெடல் பண்ணிகிட்டே இருக்கும்போது த்ரெட்டு போய் கீழே இருக்கிற இதில் சிக்கிச்சுன்னா உங்களுக்கு தையல் ரொம்ப ஒரு மாதிரி விழுகும். நூல் நிறைய கொசன்னு விழுகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெடல் பண்ணி பழகிட்டு நீடில் த்ரெட்டெல்லாம் போட்டு பெடல் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃபுல் பேலன்ஸ் காலில் மட்டும்தான் இருக்கணும். உங்களை ஸ்டாப் பண்ணோன்னா காலில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற வீலை பிடிச்சி நிறுத்திட்டிங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். அது ரொம்ப காலம் அமுத்திட்டு அந்த வீலை பிடிக்கும்போது உங்களுக்கு கை சிக்கிரும். அதனால் கீழே காலை ஸ்டாப் பண்ணிவிட்டு வீலை பிடிச்சிக்குங்க. அப்போ சுற்றும் போது அது மாதிரி தான் மேலே இருக்கிற சுற்றி தான் கீழே பெடல் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் சொல்லித்தர போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி